Hello guys, welcome back to our channel. Today we'll be doing the team LSG, also known as Lucknow Injury Prone Giants. So Mr. Sriram, your thoughts on their injury and trade updates and auction? ஃபர்ஸ்ட் அவங்களோட ஆக்ஷன் போயிடலாம். அஸ் யூஷுவல் அவங்க டிசப்பாயின்ட் பண்ணல. ஒரு சூப்பரான ஒரு போர் ஆக்ஷனை பண்ணிட்டாங்க. நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் பண்ணாம, என்னெல்லாம் நினைக்க மாட்டோமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. அதான் அவங்களோட இது ஸ்ட்ராட்டஜி எப்பவுமே இருக்கும். அஸ் யூஷுவல் ஷமியை ட்ரேட் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. பிஷ்னாயை வெளியே போட்டுட்டு மறுபடியும் கரண்ட் ஃபார்ம், அப்புறம் எப்பவுமே ஃபிட்டா இருக்கிற அசரங்காவை எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்புறம் இன்னொரு சூப்பரான ஒரு இன்ஜுரி ப்ரான் ஆண்ட்ரிக் நோக்கியாவும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ஒரு ட்ரேட்ல பார்த்தா ஷமி ஆல்ரெடி சொல்லிட்டேன், அர்ஜுன் டெண்டுல்கர் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்புறம் சீசனுக்கே விளையாட மாட்டேன்னு சொல்லியிருக்கிற இங்கிலீஷ் எடுத்துட்டு வராங்க 8 crores கொடுத்து. எனக்கு உண்மையில அது வேற ஏதாவது பஞ்சாப் லோ பிரைஸ்ல இருந்தனால ஏதாவது டீல் பண்ணி இங்கிலீஷ் வந்துட்டாரோன்ற டவுட் கூட எனக்கு ரொம்ப இருக்கு. ஜஸ்ட் 4 மேட்ச்னு சொல்லிட்டு எப்படி ஒரு டீம் வந்து 8 crore எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. பட் அப்படி 4 மேட்ச் விளாட்றா இருந்தானா ஆப்வியஸா வேஸ்ட். ஸோ அவங்களுக்கு ஆக்ஷன்ல என்னெல்லாம் எடுக்கணும்னு போனாங்களோ எதையுமே எடுக்கல, கண்ணா பண்ணா எடுத்துட்டு வந்திருக்காங்க. But I think if English tells again that if he's available for more matches, he should be banned. எஸ், சேம் கோஸ் டு ஸ்டார்க் அண்ட் கமின்ஸ் ஆல்சோ. ஐ திங்க் தே ஆர் ஆல்சோ ஃபிட், பட் ஆஸ்திரேலியா இஸ் hesitant to give NOC. And I have wondered why do LSG have this much fast bowlers? Maybe they are trying to play with bowlers, bowling 11. Bowling 11, yeah. So now let's move on to the playing 11. So my playing 11 will be Markram, Mitchell Marsh, Matthew Gretzky, Rishabh Pant 4, who had a very poor IPL last year. Number 5, Pooran. 6, Badoni. 7, Samar. So Mr. Shiram, any arguments in the top 7? நான் அசரங்கா வந்தாருன்னா, நான் இதுல ஒரே ஒரு இது என்னன்னா, பூரானோட பெஸ்ட் எப்பவுமே நம்பர் 3ல தான் இருந்திருக்கு. ஸோ ஐ வாண்ட் டிராப் ஹிம் டு நம்பர் 5. பண்ட் நம்பர் 4ல ஃபிக்ஸ்டு. நம்பர் 5ல வந்து வேற ஏதாவது ஒரு டொமஸ்டிக் டேலண்ட், ஆர் நம்பர் 6ல ஒரு டொமஸ்டிக் டேலண்ட் எனக்கு டக்குன்னு ஞாபகம் இல்லை. பட் யாராவது யாரும் கிடையாது ஸ்ரீராம். அக்ஷத் ரகுவன்சி இல்ல ஹிமத் சிங் அந்த மாதிரி ஏதாவது பேட்டர் எடுத்துட்டு வரலாம். ஜஸ்ட் ஒரு இது, ஏன்னா அசரங்கா வந்துட்டாருன்னா அசரங்காவை கொண்டு வரலாம். பட் ஒருவேளை அசரங்கா இல்லைன்னா மென்ஷன்ட் இந்த லைனப்ல தான் போய் ஆகணும். அதை விட வேற சேஞ்ச் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. அசரங்கா கூட ஹீஸ் நாட் ஃபிட். சோ அதான் சொல்றேன், ஒருவேளை அசரங்கா வந்தாருன்னா கண்டிப்பா அசரங்கா நான் விளையாட வைப்பேன். ஏன்னா ஸ்பின்ல கண்டிப்பா நல்லா தான் போடுவார் அவரு. அப்புறம் 8 ஷபாஷ் அஹமத், 9 திக்வேஷ் சிங், 10 ஷமி, 11 ஆவேஷ் அண்ட் 12 நீங்க யார் வேணாலும் விளையாடலாம். ஆனா நான் ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் யாரோட ஸ்டார்ட் பண்ணுவேன். இல்ல ஃபர்ஸ்ட் சாய்ஸ் மயங்க் தான் இருக்கு. 14 crore ரிட்டர்ன் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ண பிளேயரை விடாம பிரின்ஸ் விளையாடுறதுக்கு மயங்க் அதை ரிலீஸ் பண்ணிட்டே போயிருந்திருக்கலாம். இன்னொரு இது எனக்கு இவங்க வந்து ஒரு மேபி ஸ்டில் அவங்க 7th ஸ்லாட் தான் இருக்கு. அவங்க ஏன் அதில் ரஷீத் மாதிரி ஒரு லெக் ஸ்பின்னர் எடுத்துட்டு வரலன்னு தெரியல. அவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க. ஏன்னா லக்னோ பெரிய கிரவுண்ட், அதில் ரஷீத் ரொம்ப நல்லா போடுவார். And also Mayank Yadav can get injury while practice sessions also, so they have got many backups for him. அவர் பிராக்டிஸ் செஷன்ல மாடிப்படியில இருந்து இறங்கி வந்தா கூட இன்ஜுரி ஆவாரு. So now let's move on to their strength. So அவங்களோட ஸ்ட்ரென்த் பார்த்தோம்னா இப்ப லாஸ்ட் இயர் அவங்களோட ஓப்பனர்ஸ் சூப்பர் இயர், எக்ஸ்ட்ராடினரி இயர் ஃபார் மார்க்ரம் அண்ட் மார்ஷ். பந்த் ஹேட் அ வெரி பூர் இயர், பட் அவங்களோட ஓப்பனர்ஸ் வந்து லாஸ்ட் இயர் ரொம்ப எல்லாருக்கும் சேர்த்து அடிச்சாங்க. அப்புறம் 3 பூரன் விளையாண்டு அது கூட ஸ்ட்ராங்கா. அதே பிரெட்ஸ்கி விளையாடு கூட, பிரெட்ஸ்கி இஸ் வெரி குட் பிளேயர். ஐ ஃபீல் தேர் டாப் 3 இஸ் வெரி ஸ்ட்ராங். மிஸ்டர் ஸ்ரீராம், கரெக்ட். லாஸ்ட் இயர் அதேதான். லாஸ்ட் டாப் ஓப்பனர்ஸ் 2 பேருமே க்ளோஸ் டு 600 ஈச் அடிச்சாங்க. பூரன் வந்து ஃபர்ஸ்ட் 6-7 மேட்சஸ்ல இஃப் ஐ எம் நாட் ராங் மோர் தென் 36 அடிச்சாரு. அதுக்கப்புறம் அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் லாஸ்ட் 7-8 மேட்சஸ் சுத்தமாவே படல. பட் இன்னொரு ஓகே, இப்போதைக்கு ஸ்ட்ரென்த்லேயே இருக்கட்டும். பண்ட் என்னை கேட்டா ஒரு கேப்டனாகவும் ஸ்ட்ரென்த் கிடையாது. விக்கெட் கீப்பிங் ஓகே, பட் பேட்டிங்ல ஸ்ட்ரென்த் கிடையவே கிடையாது. திக்வேஷ் ராத்தி
மட்டும்தான் எனக்கு ஸ்ட்ரென்த்தா தெரியற. ஷமி எப்படி விளையாடுவாருன்னு தெரியல. ஈவன் ஷமி பிரைம்ல இருக்கும்போது அவர் வந்து அகமதாபாத்தை தவிர வேற எங்க போட்டாலுமே அடி வாங்குவாரு. அதான் ஷமியோட இது. பட் விக்கெட் எடுப்பாரு, அதுல நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் அவரோட ஃபார்ம் கன்சர்னிங்கா தான் இருக்கு கண்டிப்பா. ஸோ எனக்கு ஸ்ட்ரென்த் வேற எதுவும் தெரியல டாப் 3 தவிர. ஸோ அங்கிருந்து கண்டினியூ பண்றதுக்கு வீக்னஸ் வந்து அவங்க ஃபாஸ்ட் போலிங் நான் டெஃபினட்டா சொல்லுவேன். ஷமி எனக்கு ஒரு த்ரெட்டா தெரியல, மெயின்லி ஆஃப்டர் இஸ் இன்ஜுரிஸ். அப்புறம் ஆஸ் யூ மென்ஷன்ட் கரெக்ட்லி, ஷமி வந்து ஐபிஎல்ல அன்பார்ச்சுனேட்லி இஸ் லிட்டில் பர்ஃபார்மன்ஸ் லோவா தான் இருந்திருக்கு. பிகாஸ் அன்லெஸ் இந்த அகமதாபாத் விக்கெட்ல தான் அவங்களுக்கு பர்ஃபெக்டா சூட் ஆச்சு. ஸோ அவங்க ஃபாஸ்ட் போலிங் ஒரு வீக்னஸ், ஸ்பின்னும் ஒரு பெரிய வீக்னஸ் நான் சொல்லுவேன். எக்ஸப்ட் திக்வேஷ் ராஜி அந்த 4 ஓவர்ஸ் மட்டும்தான் ஒரு பேங்க்னு சொல்லுவேன். பாதி பேர் சொல்லலாம் இஸ் வெரி இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட், ஒரு சீசன் தான் ஆடிருக்காரு, பட் இஸ் அ வெரி குட் டேலண்ட், வெரி குட் மிஸ்டேக் ஸ்பின்னர். அப்புறம் ஷபாஷ் அஹமத், ஐ திங்க் அவரோட போலிங் வந்து போலிங் அண்ட் பேட்டிங் ரெண்டும் அவ்வளவு இம்பாக்ட்ஃபுல்லாம் கிடையாது, ஒரு மாதிரி அரகுர பிளேயர்னு கூட சொல்லலாம். அப்புறம் மார்க்ரம் இஸ் டெஃபினெட்லி ஃபில்லிங் போலர். ஸோ அவங்க போலிங் அப்புறம் ஃபினிஷிங் ஓகே. ஷபாஷ் சாரி அப்துல் சமாத் வந்து லாஸ்ட் இயர் டீசென்டா பண்ணாரு, பட் போலிங் இஸ் வெரி வீக். இல்லடா, நானும் என்ன சொல்றேன்னா, இப்ப திக்வேஷ் ராத்தி சொன்ன மாதிரி இப்போ பேட்டிங்ல எடுத்துட்டுனா பண்ட்டு வீக்னஸ் தான் சொல்றேன். ஏன்னா ஒரு போன அந்த செஞ்சுரி பேரிங் 1 செஞ்சுரி நிறைய மேட்சஸ் வந்து இன்ஃபேக்ட் இம்பாக்ட கொடுக்கலன்னா கூட நிறைய மேட்சஸ் சொதப்பதான் செஞ்சாரு அவரு. நிறைய பால் எடுத்துட்டு 100. பதோனி அந்த 22-23 சீசன்ல வந்து ஒரு ஒரு கிளிம்ஸ காமிச்சாரு தவிர அதுக்கப்புறம் இன்னமும் பதோனி வந்து அந்த ஐபிஎலுக்கு வரவே இல்லை. பதோனி வந்து நம்பர் 6 ரொம்ப டூ லோ ஃபார் பதோனி. அப்புறம் டாப் ஆர்டர்ல வேணா விளையாட வைக்கலாம், ஆனா அப்புறம் ரொம்ப வீக் ஆயிடும், பூரன்னா ஃபினிஷர் ஆயிடுவாரு. ஆமா, அதே மாதிரி சமாத் வந்து என்னை பொறுத்த வரைக்கும், இல்ல நான் பார்த்த வரைக்கும் ஒரு 10 பால் பிளேயரா தான் இருக்காரு. அதுக்கு மேல அவர் இது பண்றது இல்ல. எல்லா மேட்சும் கன்சிஸ்டன்டா அந்த அடிக்கிறாரான கிடையாது. பட் அவரோட ரோல வந்து அவர் ஓரளவு ஜஸ்டிஃபை பண்ணிடுறாரு. பட் பிக் ஃபினிஷரும் கிடையாது, ரொம்ப போரா ஆடுறதும் கிடையாது. அதுக்கப்புறம் பேட்டிங்லயும் ஒரு பிரச்சனை இருக்குன்னா, இப்ப ஷபாஸ் ஷபான் நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஆஃப் பேக்டு ஆல்ரவுண்டர் தான் அவரு. அடிப்பாரா மாட்டாரா, இல்லைன்னா பவுலிங் போடு வர மாட்டாரா, விக்கெட் எடுப்பாரா, எதுவுமே தெரியாது. திக்வேஷ் ராத்தி ஓகே. ஃபாஸ்ட் பவுலிங் பிரின்ஸ் யாதவ் போனதுல எனக்கு கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு இது இருந்தது, ஸ்பார்க் இருந்தது கம்பேரிங் டு அதர் இது. அதே மாதிரி அவங்க ஏன் ஷர்துல் தாக்கரை கொடுத்தாங்கன்னு எனக்கு உண்மையிலே தெரியல. நல்லா இம்பாக்ட் கொடுத்திருந்தாரு. ரொம்ப பேடானா அவர் பண்ணல, டீசென்ட்டா ஒரு 1-2 மேட்சஸ் 3-4 விக்கெட்ஸ் கன்சிஸ்டன்ட்டா எடுத்துட்டு இருந்தாரு. எனக்கு தெரியல, மோசின் கான் 23க்கு அப்புறம் 24க்கு அப்புறம் விளையாடாத மோசின் கான் மேல ட்ரஸ்ட் வைக்கிறாங்க. ஒரு மொத்தமே 2-3 மேட்சஸ் இம்பாக்ட் கொடுத்த மயாங்க் யாதவுக்கு 14 crore கொடுத்து ரீடைன் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா போன சீசன் விளையாடல, மறுபடியும் இந்த சீசனும் அவர் வச்சிருக்காங்க. ஸோ அவரை ரிலீஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு சீப்பான பிரைஸ்க்கு எடுத்திருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு நல்ல வேற ஃபாஸ்ட் பவுலரா ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலரா எடுத்திருந்திருக்கலாம். எனக்கு தெரியல அவங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னு எனக்கு சுத்தமா ஐடியா இல்லை. பட் சொல்ல போனா ஆல்மோஸ்ட் நிறைய வீக்னஸ் தான் தெரியுது. பட் உண்மையிலே சொல்லணும்னா லாஸ்ட் சீசன் வந்து நான் நினைச்சதை விட அவங்க ஒரு வேற மாதிரி ஆடிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் ஆஃப் டாப் 3 நானும் 10th பிளேஸ் தான் நினைச்சேன். இந்த பவுலிங் அட்டாக் ஆமா, அதுவே அவங்களுக்கு உண்மையிலே அது வந்து அவங்க ஒரு டைட்டில் இல்ல ஒரு பிளே ஆஃப் பண்ண ஒரு ஹாப்பினஸ் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு பெரிய விஷயம் தான். இந்த சீசன் அதே மாதிரி ஆச்சுன்னா ஆகலாம், மேபி ஒரு 7, 8, 9, 10 அந்த மாதிரி தான் ஆகலாமே தவிர அவங்க 7 வந்தாலே அவங்களுக்கு ஒரு பெரிய சக்சஸ் தான். ஆனா அவங்களோட இப்ப இப்ப இது டூ லேட் டு டாக் இருந்தாலும் அவங்க மைண்ட் யாருக்கும் மோசின் கானிக்கும் ஹவு கேன் யூ ரீடைன் தெம் ஃபார் 18 crores? அதான் எனக்கு இப்ப வரைக்கும் நான் எவ்வளவுதான் யோசிச்சாலும் எனக்கு அந்த ஆன்சர் இன்னும் கிடைக்கல. வாட் ஸ்பார்க் டிட் தே ரிசீவ் இன் மைண்ட் யாதவ் ஃபார் 14 crores? He played 2 matches that season. எனக்கு அது கூட தெரியல. 18 crores-க்கு 2 பேர் ரீடைன் பண்ணிருக்காங்க. ஓகே, ரீடைன் பண்ணிட்டீங்க. 25லயே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸ்டில் அவங்களால ரெக்கவர் ஆக முடியல, ஒரு மேட்ச் கூட விளையாட முடியலன்னு. அட்லீஸ்ட் இப்பயாவது ரிலீஸ் பண்ணிருக்கல. இப்ப சிஎஸ்கே வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க, பத்திரனா ஒரு இவரை வச்சு கட்டு போட்டு விளையாட வைக்க முடியாது, இந்த மேட்ச் ஆடுவாரா அந்த மேட்ச் ஆடுவாரான்ற பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு தைரியமா, ஏன்னா நெக்ஸ்ட் மலிங்கன்னு சொன்னவர் தான் பத்திரனா. எல்லா டீமும் பயந்துட்டு இருந்தாங்க பத்திரனாக்கு. ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க, இவரை வச்சு நம்மளால மேனேஜ் பண்ண முடியாதுன்னு சொல்லி சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இத்தனைக்கும் பத்திரனா கிட்டத்தட்ட லாஸ்ட் சீசன்ல வந்து ஒரு 8-9 மேட்சஸ் விளையாடிட்டாரு நினைக்கிறேன். அதுக்கு முந்தின சீசன்லயே ஒரு 8-9 மேட்சஸ் விளையாண்டாரு. அவரே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த மயங்க் யாதவ்
4ல வந்து அந்த கேமரூன் கிரீன் அந்த போல்ட வச்சுதான் என்னமோ ஓட்டிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஐயோ. கரெக்டா? அப்புறம் இந்த ஆப்ஷன்ல இன்னொரு மிஸ்டேக் என்னன்னா அங்க ரவி பிஷ்ணாய் ரிலீஸ் பண்ணாங்க. ஓகே தட்ஸ் ஃபைன். உங்களுக்கு அப்புறம் ஆட 11 வேண்டாம் crores. ரிலீஸ் 11 crore. பட் ஆனா வித் ஸ்பின்னர் என்ன ஸ்பின்னர் எடுத்தீங்க நீங்க டு ரீப்ளேஸ் ரவி பிஷ்ணாய்? எனக்கு யாரும் தெரியல. யாருமே அதுதான் நான் சொல்றேன். ஈவன் அதில் ரஷீத் மாதிரி ஒரு பவுலர் எடுத்திருக்கலாம், அசரங்க எடுத்திருக்கீங்க, அதில் ரஷீத் எடுக்கலாம். அதில் ரஷீத் என்னைய கேட்டா T20ல ஈவன் இந்தியன் கண்டிஷன்ல வேர்ல்டு கப்ல கூட பார்த்தோம். செம இம்பாக்ட் கொடுக்குறாரு. விக்கெட்ஸ் எடுத்துக்கிட்டே தான் இருப்பாரு அவரு. அஸ்ரங்கா வந்து எல்லாருக்கும் தெரியும் வெரி இன்ஜுரி ப்ரோன். ஒரு 4-5 மேட்ச் விளையாண்டாலே அவருக்கு ஹிப் இன்ஜுரி வந்துடும், சில வாட்டி ஹிப் இன்ஜுரி வந்துடும். அதுக்கப்புறம் யா எக்ஸாக்ட்லி as you mentioned ஆதில் ரஷீத். ஏன்னா அவர் ஐபிஎல் அவர் டெஸ்ட் பண்ணது கூட கிடையாது. யாரும் ஏன் அவர் எடுக்க மாட்டாங்கன்னு என்னை ஒண்ணுமே கேட்டா புரியல. சூப்பரான பிளேயர். ஐபிஎல் ஐசிசி ரேங்கிங்ல எப்பவுமே டாப் 3ல இருக்கிற T20 பவுலர். So now let's move on to their qualification chances. So Mr. Sriram, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அவன் வந்து ஒரு பாட்டம் டாப்ல இருந்தாலும் அவங்க பெரிய விஷயம். so I feel they will end up in the wooden spoons last two places தான் கண்டிப்பா உடன் இருப்பாங்க. ஸ்பூன்ன்றது ரொம்ப கஷ்டம் தான். உடன் ஸ்பூன் வந்து மேபி அது வந்து ரொம்ப ஒஸ்ட் கேஸ். அட்லீஸ்ட் அவங்களோட அந்த டாப் 3 கொஞ்சம் இது பண்ணா இது. பட் ஆனா பவுலிங் ஓகே மேபி சொல்ற மாதிரி பாட்டம் 3 வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஜஸ்ட் ஆன் த பேப்பர் they are wooden spoon, வேற ஒண்ணும் கிடையாது. மத்த டீம் கம்பேர் பண்ண இந்த டீம் வந்து பக்கத்துல கூட இல்ல நான் சொல்றேன். அட்லீஸ்ட் காம்படிஷன் கூட கிடையாது. So Mr. Sriram, total rating for this team out of 10 based on balance and batting bowling. ரொம்ப ஹார்ஷா கொடுக்க கூடாது. So I'll go with 5 out of 10. I agree to your 5 out of 10. 5 based on their batting only தான் predominantly. So இல்ல அவங்க இந்தியன் பேசர்ஸ் நிறைய எடுத்திருக்காங்க. தட் இஸ் வெரி குட். அதை வச்சு பண்ணணும். ஆனா எடுத்திருக்கிற எல்லா இந்தியன் பேசருமே இன்ஜுரி ப்ரானாவே எடுத்து வச்சிருக்காங்க. அதுதான் பிரச்சனை. 14 மேட்ச் ஃபாஸ்ட் பவுலர் யாருமே கிடையாது. அதுதான் பிரச்சனை. So any closing thoughts for this team? And okay, how can they, like if they want to qualify, what can be their changes or which are the key players for them? சேம் லாஸ்ட் இயர் ஸ்ட்ராட்டஜி தான். பேட்டிங் ஹெவியா போய் பேட்டிங்ல அடிக்கிறது. நம்ம இந்த பிளேயிங் லெவன்ல பார்த்த மாதிரி பேட்டிங்லேயே 4 ஃபாரினர்ஸ் வச்சு ஆடுறது தான் அவங்களுக்கு ஒரே வழியா இருக்கும். மேபி இந்த டைம் வந்து பதோனியை நம்பாம இன்னொரு யங்ஸ்டருக்கு கூட சான்ஸ் கொடுக்கலான்னு எனக்கு தோணுது. பதோனி கிட்டத்தட்ட 4 சீசனுக்கு கூட சான்ஸ் கொடுத்துட்டாங்க. ஒரு பெருசா ஸ்பார்க் காட்டவே இல்லை. ஸ்பார்க் எரிய மாட்டேங்குது. சும்மா இதுதான் ஸ்பார்க் தான் வருது. சோ வெடிக்கிற மாதிரி யாராவது ஒரு பிளேயரை டொமஸ்டிக் பிளேயரை இறக்கி ட்ரை பண்ணலாம். சோ நான் நினைக்கிறேன்னா இவங்க அட்லீஸ்ட் ஒரு 2 இந்தியன் பேசர்ஸ் கன்சிஸ்டன்டா விளையாடிக்கணும். அப்புறம் ஐ திங்க் ஆவேஷ் கான் இஸ் a crucial bowler for NSC if they want to qualify. அப்புறம் ஒரு 14 மேட்சஸ்ல 10 மேட்சஸ் 40 ரன்ஸ்க்கு கீழே கொடுக்கணும். நான் விக்கெட்ஸ் ஆவேஷ் கான் கண்டிப்பா எடுப்பாரு. ஒரு 2 விக்கெட்ஸ் எடுப்பாரு. ஆனா 40 ரன்ஸ் கீழே எப்படியாச்சும் ஆவேஷ் கான் விக்கெட் பார்க்கணும். ஏன்னா மத்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மேல எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்ல. ஷமி கூட ப்ராபபிலி பவர் பிளேல தான் ஒரு 3 hours போடணும். ஏன்னா அவரு டெத்ல he doesn't have much options. இல்ல ஷமிக்கு இந்த சீசன் அவர் கொஞ்சம் ஃபார்ம் வந்துட்டாருன்னா கண்டிப்பா இந்த கிரவுண்ட் கொஞ்சம் அவருக்கு சூட் ஆகும். பெரிய கிரவுண்டு, ஃபாஸ்ட் தான் ஆப்வியஸா எடுக்கிற கிரவுண்டு. ஸோ அது சூட் ஆகும். பட் அவர் ஃபார்ம் வர்றதுன்றதான் ஒரு கீ ப்ராப்ளம். மெயினா நம்ம இப்ப டச் பண்ண பாயிண்ட் ஆதில் ரஷீத் தான் இந்த கிரவுண்ட்ல வச்சு பேட்ஸ்மேன் வச்சு விளையாண்டுப்பாரு. பெரிய கிரவுண்ட். நம்ம லாஸ்ட் இயர் மும்பை மேட்ச் கூட பார்த்தோமே, எல்லாம் ஒன் சைடா போட்டு அவங்களால அடிக்க விடவே இல்லையா. So we have come to end of this video. Hope you liked it. Had fun. Thanks a lot and bye. Bye.